ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம பியூர் சைவ வெஜ் பிரியாணி பார்க்க போகிறோம். வெஜ் பிரியாணிக்கும் சைவ பிரியாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல பக்தியாக இருக்கிறவங்களுக்கு அதை விட அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ எப்போவும் செய்கிற செய்முறை தான். அதில் நம்ம என்ன சேர்க்குறோம் என்ன சேர்க்கக்கூடாதுன்றது தான் இந்த பிரியாணியில் மாற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம 2 கிலோ அரிசி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் பாஸ்மதி அரிசி கேஸ் அடுப்பில். இந்த வீடியோவில் நாம் செய்கிற செய்முறையை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரியும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு கேஸ் அடுப்பில் நல்ல பதத்தோடு செய்யணுன்னா நான் நிறைய வெஜ் பிரியாணி எங்கள் சேனல் வீடியோவில் போட்டிருக்கேன், பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன். நல்ல செய்முறை, தெளிவான விளக்கம். கண்டிப்பாக புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் போய் எங்கள் சேனலில் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வந்துடுவீங்க. எங்களுடைய ஆர்வம் குறிக்கோள் நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய மாஸ்டராக வந்துடுவீங்க. இப்போ எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றியாச்சு, கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், உங்களுக்கு தேவையான அந்த அளவெல்லாம் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து நோட் பண்ணி மாஸ்டர் ஆகிடுங்க. அளவு பார்த்துட்டோம், செய்முறை பார்த்துட்டோம், வீடியோ பார்க்குறோம், அதுக்காக மாஸ்டர் ஆகிட மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கொடுக்குற ஆர்வமும் நீங்கள் கொடுக்குற உழைப்பும் தான் உங்களை மாஸ்டர் மேலே கொண்டு வரும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனியனை சேர்த்து நம்ம நல்லா வதக்குறோம். எப்படி வதக்குவோம்? பொன்னிறமாக வதக்குவோம். சரிங்களா? இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் சைவ வெஜ் பிரியாணி, பியூர் சைவ வெஜ் பிரியாணி அப்படின்னா இந்த பிரியாணியில் நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்க்க போகிறது கிடையாது. அந்த மில் மேக்கர் பன்னு சேர்ப்போம்ல, அதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அப்புறம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, நம்ம இந்த மசாலா கரம் மசாலாலாம் சேர்ப்போம்ல, அதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அது ஏன் எதனால் சேர்க்க போகிறது இல்லை, அதுக்கு சேர்க்காதனால நமக்கு பிரியாணியில் எதனா மாற்றங்கள் ஏற்படுமான்னு தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது ஆனியன் நமக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதங்கின உடனே தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா வதக்குறோம். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நம்மளுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். உடனே இது கூட உப்பு, தயிர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து நம்மளாம் வதக்கினா நமக்கு அந்த அடி தீச்சல் பிடிக்காது. இப்போது இந்த சைவ வெஜ் பிரியாணி சொன்னல, இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தனா இது அதிகமாக நம்ம நான்வெஜ்ஜில் தான் சேர்ப்போம். அப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் என்றது நான்வெஜ்ஜில் சேர்க்குற பொருள்ன்றது நம்ம எல்லாருக்கும் மனசில் தெரியும். இதை ஒன்று சேர்க்காதனால இது ஃபஸ்ட்டு நமக்கு சைவ வெஜ் பிரியாணியில் சேருது. ரெண்டாவது, நம்ம மில் மேக்கர் பன்னு, இதை எதுக்காக சேர்க்குறேன்னா, ஒரு கறி நம்ம சிக்கன் மட்டன் சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி பன்னுன்ற ஒரு கறி டாப்பிக்கில் தான் நம்ம இதை சேர்க்குறோம். அந்த பன்னி சேர்க்காம நாம் இப்போது வெஜ் பியூர் சைவ பிரியாணி செய்ய போகிறோம். சரிங்களா? மூணாவது, இந்த சிக்கன் தூள், மட்டன் தூள், கரம் மசாலா தூள், கறி மசாலா தூள் இதுலேயுமே அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். அதையும் சேர்க்காம செய்யறதுனால தான் நான் இதை பியூர் வெஜ் சைவ பிரியாணின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு சார்ந்த எண்ணெயில் நல்லா வதக்கினீங்கன்னா அதுவே நம்மளுக்கு வாசனை அதிகமாக கொடுக்கும். இந்த பிரியாணியில் நாம் சேர்க்குற மசாலா மல்லித்தூள், ஜீரகத்தூள், இது 2 மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இந்த 2 மசாலா சேர்த்து பிரியாணி செய்கிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம வெஜ்ஜு பிரியாணி செஞ்சாலே கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சிக்கன் மட்டனில் முந்திரி பருப்பு சேர்த்தனா அது ஒரு பெருசாக நினைக்க மாட்டோம். அதே ஒரு வெஜ் பிரியாணியில் நீங்கள் முந்திரி பருப்பை சேர்த்திங்கன்னா நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக நமக்கு இருக்கும். இந்த பிரியாணி ஒரு இடத்துல நாம் வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தோம். அதில் மில் மேக்கர் பன்னு, பட்டை கிராம்பு மசாலா எல்லாம் சேர்த்துருந்தோம். அங்கே அவர் வேலை செய்கிறோடைய ஓனரு எனக்கு இதெல்லாம் சேர்க்காமல் இருந்தால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சேன். அப்போ எனக்கு ஒரு ஃபீல், அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏன் இந்த பன்னெல்லாம் சேர்த்து சாப்பிட மாட்டீங்களான்னு. இல்லை, நான் பியூர் சைவம், எனக்கு அந்த பன்னு சேர்த்தாலே அந்த கறி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது, அதனால் எனக்கு வேண்டான்னு சொன்னார். இதை நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக, அதாவது இது கார்த்திகை மாதம், இந்த மாதம் ஃபுல்லாக நிறைய சைவ வீடியோ போட்டிருக்கோம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர், நீங்கள் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நான் ஏன் சொல்கிறேன்னா, என் சேனல் வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவங்க எல்லாமே புது வியூவர்ஸ் தான். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி நல்லா சேர்த்துட்டு பச்சை பட்டாணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான காய்கறி உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு நல்லா வெட்டும் போதே நீங்கள் தண்ணியில் போடுங்க. கொஞ்சம் கருத்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படி ஆகிட்டாலே நமக்கு அந்த காய்கறிகளோட டேஸ்ட்டு குறையும். முக்கியமாக உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வெட்டும் போதே பக்கத்தில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இல்லை எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்து ரெடியாக வச்சுக்கிட்டு அந்த காய்களை வெட்டி நீங்கள் தண்ணியில் உடனே போடுங்க. இங்கே நாம் செய்கிற அரிசி பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி அரிசிக்கு நம்ம தம் பிரியாணியாக செஞ்சால் 1க்கு 1.25 தான் தண்ணி வைப்போம். ஆனால் நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்கிறீங்கன்னா 10 கிலோ செய்கிற வரைக்கும் 1க்கு 1.5 தண்ணியே வைங்க. ஏன்னா நமக்கு கேஸ் அடுப்பில் சீக்கிரமாக அனல் அதிகமாகி தண்ணி சுண்டிடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அரிசி விரைச்சியாக நின்றுடும். நமக்கு அரிசி கொஞ்சம் வெந்து லைட்டாக குழஞ்சிருந்தால் கூட சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப விரைச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. அதனால் எப்போவுமே 10 கிலோ வரைக்கும் நீங்கள் கேஸ் அடுப்பில் செய்யும் போது 1க்கு 1.5 தண்ணி பாஸ்மதிக்கு கண்டிப்பாக வைங்க. அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர அந்த அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். எங்கள் சேனலில் வீடியோ போய் பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக உங்களுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து நாங்கள் அனல் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்கோம். அதனால் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி கடைசியாக தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர்ற அந்த டைமில் நமக்கு நெய் சேர்த்து கிளறி நம்ம தம் போட்டால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த பிரியாணியில் கேசரி பவுட்ரு கலக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்து கொஞ்சமாக செய்யுங்க. அப்போ தான் பார்க்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்மதி அரிசி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நீராக சொதன்னு அப்படி தம் போடும் போது தான் அந்த நீர் இழுத்து நமக்கு சாப்பாடு பூத்து நல்ல உதிரியாக நல்ல ஸ்பைஸியாக கிடைக்கும். எப்போவுமே பிரியாணி மட்டும் தம் போடும் போது கொஞ்சமாக மல்லி புதினா மேலே சேர்த்து வாழை இலையில் தம் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நீரெல்லாம் அனல் அதிகமாக வெளில போகாமல் இழுத்து சாப்பாடு உதிரியாக கிடைக்கும். முக்கியமாக கேஸ் அடுப்புக்கும் விறகடுப்புக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த ஒரே ஒரு வித்தியாசம்தான். இந்த நீர் இழுக்கிறது தான். அதாவது தம் போடுறோன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போது அந்த அனலை பாருங்கள். இந்த அனலுக்கு இந்த அடுப்புக்கு இதுதான் ஸ்லோ. இந்த மீடியமில் இருக்கும்போது ஒரு 15 நிமிஷம் நீங்கள் விட்டால் போதும். இதே நீங்கள் வீட்டில் 1/2 கிலோ 1 கிலோ செய்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் கூட நீங்கள் அந்த சிம்மிலே வைங்க. அந்த மெழுகு மாதிரி எதிரில் அந்த மாதிரி சொல்கிறேன். உங்களுக்கு சாப்பிட டைம் இருக்குன்னா சீக்கிரமாக தம்மாக பிரிக்காதீங்க. நல்ல தம் ஆகட்டும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீரெல்லாம் இழுத்து சாப்பாடு நல்லா பூத்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். எங்கோ ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். புது வியூவர்ஸ்களுக்கு ரொம்ப நன்றி.